தெளிவு குருவின் திரு மேனி காண்டல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே திருமந்திரம். சாய் பிரதீப், மதுரையிலிருந்து அட்சய வாஸ்து நிபுணர் மற்றும் ஏஎல்பி ஜோதிடர். மார்ச் மாதம் நடந்த அட்சய வாஸ்து வகுப்பில் நான் கலந்துக்கிட்டேன். என்னோட அனுபவ பகிர்வு. இந்த வாஸ்து வகுப்புக்கு எனக்கு கலந்துக்கிறதுக்காக அனுமதி கொடுத்த எங்கள் குரு ஆசான் பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு, ஏஎல்பி ஜோதிடத்தை உருவாக்கியவர் மற்றும் எங்களுக்கு வகுப்பு எடுத்த குரு திரு சத்யநாராயண ஐயா அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அட்சய வாஸ்து வகுப்பு அப்படின்றது வந்து வாஸ்து உலகத்தில் வந்து ஒரு பெரிய புரட்சி உண்டு பண்ண ஏன்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி அப்டேஷன் ஆகணும். இந்த அப்டேஷனில் ஏஎல்பி ஜோதிடம்ன்றது வந்து ஜோதிட உலகத்தில் எப்படி ஒரு புரட்சி ஏற்படுத்துதோ அதே மாதிரி அட்சய வாஸ்து அப்படின்றது வந்து வாஸ்து உலகத்தில் ஒரு பெரிய புரட்சி தான் உண்டு பண்ணுது. இது வந்து கற்றுக்கிட்ட எங்களால் புரிஞ்சுக்கிற முடியுது. மற்றவங்களுக்கும் அதை எளிமையாக, எங்களுக்கு இப்போ கிளைண்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எளிமையாக எங்களால் சொல்லி புரிய வைக்க முடியுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி கிளாஸில் வந்து புது புது இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ ஒரு காலேஜ் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி கிளாஸுக்கு போனால் ஏதோ ஒன்று புதுசாக கற்றுக்கிட்டு தானே வெளியில் வரோம். அதே மாதிரி அட்சய வாஸ்து வகுப்பில் வந்து டெய்லி நம்ம நிறைய விஷயங்களை, புது புது விஷயங்களை, அந்த 15 நாள்லேருந்து 30 நாளுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் நமக்கு வந்து புகுத்த முடியுமோ அவ்வளோ அறிவை வந்து சத்யநாராயண ஐயா நமக்கு கொட்டி கொடுக்குறாங்க. அவரோட அறிவு வந்து தன்னோட மாணவர்களுக்கு போய் சேரணும் அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவாக ஐயா நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுக்கு அவருக்கு கோடான கோடி நன்றிகள். இந்த விஷயத்தை எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்து, இந்த கிளாஸை அரேஞ்ச் பண்ணி கொடுத்த எங்களுக்கு குரு பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் நன்றி. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா வாஸ்துப்படி பார்த்திங்கன்னா 8 திக்குகள், 8 திக்கில் எந்த திக்கில் எந்தெந்த அதிபதிகள், அவங்களோட ஆளுமைகள், அவங்களோட காரகத்துவங்கள் எப்படி இருக்கும். தென்மேற்கில் மாஸ்டர் பெட்ரூம் இருக்கணும்னா எதுக்காக மாஸ்டர் பெட்ரூம் இருக்கணும், அப்படி யார் ஆளுமை பண்ணுறா, அதனோட அதிபதி யார். அதே மாதிரி வடமேற்கில் வயதானவர்களுக்கு பெட்ரூம் இருக்கணும், வடமேற்கில் வந்து டாய்லெட் பாத்ரூம் இருக்கணும்னா ஏன் அங்கே அப்படி சொல்கிறோம், நீரோட்டம் எப்படி இருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயங்கள்லேருந்து எதுக்காக இதை மாற்றுறோம், எதுக்காக இதை பண்ணுறோம். அதே மாதிரி எடுத்தோன்னே வீட்டுக்கு போய் வாஸ்து பார்த்துட்டு இதை இடுங்க அதை இடுங்க அப்படின்னு சொல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து அவங்களுக்கு பரிகாரமாக சொல்லி அதை மாற்றுறது. உதாரணமாக காப்பர் கம்பி கொடுத்து வெட்டுப்பட்ட இடமோ இல்லை கிராஸாக இருக்க இடமோ அது காப்பர் கம்பி வச்சு அதை எப்படி அதை சரி பண்ணுறது அப்படின்றத சொல்லி கொடுக்குறோம். அதனால் கஸ்டமருக்கும் ரொம்ப ஈஸியாக அவங்களால வந்து வாஸ்து குறைகளை நிவர்த்தி பண்ணிக்கிற முடியுது. இந்த மாதிரி விஷயங்கள் டெய்லி நாங்கள் கிளாஸில் நிறைய கற்றுக்கிட்டோம். அதோடு இல்லாமல் இது எப்படி ஜோதிடத்தோட, அதாவது நம்ம போகிற ஒரு இடத்துல வந்து அவங்களோட ஜாதகத்தை வாங்கி அவங்களுக்கு வந்து எப்படி பரிகாரம் பண்ணுறது. இப்போ சுக்கிரன் வந்து மாறி இருக்காரு, அந்த இடத்துல சரியில்லை, அவங்க ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கிறனால சரியில்லைன்னா அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுறது. சின்ன சின்ன பரிகாரங்கள் தான், அதை சொல்லி அவங்களுக்கு வந்து அதை மாற்றி கொடுக்குறது. இப்போது வேரமூலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை பார்க்குறது தெற்கு சைடு, அது வந்து பெருமாள் படம் வைக்கிறது, அங்கே உண்டியல் வச்சு பணவரைவு அதிகப்படுத்துறது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எங்களால் சொல்லி அவங்கள திருப்திப்படுத்தி அவங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுதுன்னா அதுக்கு காரணம் எங்களோட அட்சய வாஸ்து வகுப்பு தான். வருடமாக வந்து வாஸ்து பார்க்குறவங்களுக்கும் எங்களுக்கும் நிறைய வித்தியாசம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களால் வந்து இதனால் இந்த திக்கில் இது இருக்கக்கூடாது அப்படின்னு காரணத்தோடு எங்களால் சொல்ல முடியும். ஆனால் அவங்க கூட கம்பேர் பண்ணும்போது அவங்களால வந்து அந்த காரணங்களை சொல்ல முடியாது. அதனால் ஏஎல்பி ஜோதிடம் படித்தவங்களால தான் வாஸ்து வந்து கரெக்டாக சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு புரட்சியை வந்து அட்சய வாஸ்து வந்து பண்ணுது இந்த உலகத்தில். இப்போது அட்சய வாஸ்து நிபுணர்கள் வந்து வீட்டில் இருந்தே அவங்க ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்குது, கழிவறை எடுக்க வேண்டிய இடத்துல வந்து சமையலறை இருக்குது, சமையலறை எடுக்க வேண்டிய இடத்துல கழிவறை இருக்குது, அதனால் உங்களுக்கு இந்த பாதிப்புகள்லாம் வரும், ஹார்மோன் பாதிப்பு, இரத்தத்தில் கட்டிகள், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அதை சரி பண்ண அதுக்குரிய பரிகாரத்தையும் சொல்லி அவங்களுக்கு நம்ம விளங்க வைக்க முடியுது. இல்லைன்னா இது இந்த இடத்துல மாடிப்படினா இங்கே தான் இருக்கணும், இங்கே தான் ஏறணும், இங்கே தான் கட்டணும், வேறு இடத்துல கட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் இங்கே கட்டினா என்ன நடக்கும், இதனால என்ன பலன்கள் உங்களுக்கு இருக்குது, என்ன பாதிப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம அவங்களுக்கு சொல்லும்போது அவங்களால அதை ஏற்றுக்க முடிஞ்சு அவங்க மாற்றிக்கிறாங்க. அதே மாதிரி எடுத்த இடத்துலையே வந்து
இது இங்கே இருக்கவே கூடாது, இதை இடிச்சிடணும் உடைச்சிடணும் அப்படின்னு சொல்லாமல், இப்போது உங்கள் ஜாதகப்படி இப்படி இருக்குது, உங்கள் ஜாதகம் அதாவது கட்டங்கள் மாறும்போது அதுக்குரிய மாற்றங்கள் வரும், அப்போ நல்லாயிருக்கும். வாஸ்துவே சரியில்லாத வீட்டில் இருக்கிறவங்க எவ்வளவோ பேர் நல்லா இருக்காங்க இல்லையா? அது மாதிரி இப்போது இது சரியில்லைன்னா இந்த இதுக்குரிய பரிகாரத்தை சொல்லி அவங்கள சரி பண்ணிக்க முடியுது, இடிக்க முடியும். அதுக்கு அவங்களுக்கு ஃபினான்சியலாக பிரச்சனை இல்லை அப்படின்றவங்க அதை இடித்து கட்டவும் சொல்லியிருக்கோம். அதனால் யாருக்கு எப்படி பரிகாரம் சொல்கிறது அப்படின்றது தெளிவாக இந்த வகுப்பில் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அதோட இப்போது ஏஎல்பி ஜோதிடத்தை எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஐயா சொல்லுவாங்க, பொதுவுடைமூர்த்தி ஐயா, வளரும் லக்னம், ஏஎல்பினாலே அட்சய லக்ன பദ്ധதி, வளரும் லக்னத்தை பற்றி தான் நம்ம பேசுவோம். வளரும் லக்னத்துக்கு ஒரு உதாரணமாக சொல்லணும்னா அது அறிவியல் பூர்வமாக நம்மளால் புரிய வைக்க முடியும். ஐயா வயசுக்கேற்ற லக்னம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனை சுற்றுது. இந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா சூரியன் எந்த டிகிரியில் நட்சத்திர புள்ளியில் விழுகிறாரோ அவரோட சூரியனோட ஒளி எந்த டிகிரியில் நட்சத்திர புள்ளியில் விழுதோ அது லக்ன புள்ளி. அதே மாதிரி சந்திரனுடைய ஒளி விழுகிறது ராசி புள்ளி, அதாவது நட்சத்திரம், நம்மளோட ஜென்ம நட்சத்திரம். இது இருந்த இடத்துலையே இருந்தால் அதை வச்சு பலன் சொல்கிறதுக்கும், அது இந்த 120 வருடங்கள், அதாவது மனிதனோட ஆயுட்காலம் 120 வருடங்கள், அந்த 120 வருடங்கள் அது நகர்ந்து அந்த நகர்வுக்கு தகுந்த மாதிரி பலன் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இதை தான் எங்களோட ஏஎல்பி ஜோதிடத்தில் எங்கள் குரு ஆசானிகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அது வளரும் லக்னம். பூமி சுற்றிக்கிட்டே தான் இருக்குது, அது ஒரே இடத்துல நிற்கலை. அப்போது அந்த நட்சத்திர புள்ளி அப்படியேவா இருக்கும், அதுவும் வயசுக்கு அந்த மாதிரி நகர்ந்து வரத்தானே செய்யும். காலங்கள் ஓட ஓட அந்த நட்சத்திர புள்ளி